ஒவ்வொரு மனிதனும் எந்த நிறத்தில் இருக்கணும், எவ்வளோ உயரத்தில் இருக்கணும், அவன் கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணுங்கிற எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏங்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது. இந்த டிஎன்ஏ இப்படி தான் இருக்குங்கிறத கண்டுபிடித்த தினம் இன்று. 1953 வருஷம் ஏப்ரல் மாதம் 25 ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக்குங்கிற 2 ஆராய்ச்சியாளர்கள் நேச்சர் பத்திரிகையில் அவங்களுடைய ஆராய்ச்சியை வெளியிட்டாங்க. அந்த ஆராய்ச்சியில் தான் தெளிவாக டிஎன்ஏவுடைய அமைப்புங்கிறது விளக்கப்பட்டிருந்துச்சு. 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஒன்னோட ஒன்று சுழல் மாதிரி பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே தான் எல்லா இன்ஃபர்மேஷனுக்கான டீட்டெயில்ஸும் அடங்கியிருக்கு. இப்படி ஒவ்வொரு மைன்யூட்டான இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப விளக்கி சொன்ன அந்த ஆராய்ச்சி பேப்பர் 90 வார்த்தைகளுக்குள்ளே அடங்கியிருந்துச்சு. உலகின் மிக சிறிய ஆராய்ச்சி பேப்பரில் அதுவும் ஒன்று. டிஎன்ஏ மாதிரி மிக சுருக்கமாக ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ள அடங்கின ஒரு ஆராய்ச்சி பேப்பராக அது இருந்துச்சு. அந்த ஆராய்ச்சிக்கு அப்புறமா தான் டிஎன்ஏ பற்றி நம்ம அதிகமாக புரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு தான் மெடிசின், ஜெனடிக்ஸ், வேக்சின்ஸ், ஃபாரன்சிக், அக்ரிகல்ச்சர்னு எல்லா ஃபீல்டுலையுமே வளர்ச்சிங்கிறது வந்துச்சு. உயிர்களை பற்றியும் உயிர்களின் படைப்பை பற்றியும் மனிதன் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தான். இப்படி மனிதனின் அடுத்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்த டிஎன்ஏ பற்றிய முழுமையான புரிதல் நமக்கு கிடைத்த தினம் இன்று. ஆனால் இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி ஒரு சோக கதை இருக்குது. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.